இந்த நாளிலே ஒரு பிள்ளை வந்து ஒரு தகப்பனை கேட்குது, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு தகப்பன் செய்கிறார். இப்போ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் வந்து எவ்வளவோ தேவைகள் இருக்கலாம். இன்றைக்குள்ள சூழ்நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தேவைகள் வந்து ஆடம்பர வாழ்க்கை வாழணும், ஒரு சுகபோக வாழ்க்கை வாழணும், அதுக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி யாருமே கேட்க போகிறது கிடையாது. இன்றைக்கி எதை கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால், என் குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும். ஒன்று குறிப்பாக முக்கியமாக கேட்குறது, என் குடும்பத்தில் கடனே இருக்கக்கூடாது, கடன் அடைய எனக்கு வழி செய்யுங்க, கடன் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழணும், எனக்கு நிம்மதியை தாங்க. இப்படி தான் அநேகருடைய ஜெபங்கள் இருக்கிறது. இதைத்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், அப்பாட்ட கேட்குறோம், கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நிம்மதி வேணும், சமாதானம் வேணும், சுகம் வேணும். இதுதான் வந்து அதிகமாக நம்ம ஏசப்பாட்ட கேட்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் அவர் வந்து இல்லைன்னே சொல்ல மாட்டார். ஏன்னா வானம் ஒளிந்தாலும் பூமி ஒளிந்தாலும் என் வார்த்தை என்ன செய்யாது, ஒழியாது. என் குடும்பத்தில் ரசிக்கப்படணும், என் குடும்பத்தில் சமாதானமாக இருக்கணும், என் பிள்ளைகளுக்கு நல்லா படிக்கிற ஞானம் வேணும், என் பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் வேணும், என் குடும்பத்தில் இருக்கிற பணப்பிரச்சனை மாறணும், நிரந்தர வருமானம் வரணும், நிரந்தரமான வேலை வரணும். அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு காரியங்களை வச்சு தான் நம்ம ஏசப்பாட்டை கேட்குறோம், ஜெபிக்கிறோம். இன்னும் போனால் எனக்கு கொஞ்சம் சுகத்தின் வல்லமாக ஆயுசு நாட்களை பெருகு பண்ண வல்லமாக கேட்பாங்க, இதுதான் கேட்பாங்க. மற்றபடி எனக்கு வந்து ஒரு பெரிய கார் வேணும், மாளிகை வேணும், ஒரு பெரிய பங்களா வேணும், அப்போல்லாம் நம்ம யாருமே என்ன செய்கிறதில்ல, கேட்குறதில்ல. மனதுக்கு நிம்மதி தேவை அப்படின்னு தான் நம்ம என்ன செய்வோம், கேட்போம், பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் கேட்குற எல்லா காரியத்தையுமே கர்த்தர் வந்து கண்டிப்பான முறையிலே அவர் இல்லைன்னே சொல்ல மாட்டார். அவர் இல்லைன்னே சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அப்புறம் சொல்கிறாரு, தேடுகிற யாராக இருந்தாலும் என்ன செய்வான், கண்டடைவான். அப்புறம் சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தை உன்னுடையத்தில் நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்ளுகிற எந்த காரியமாக இருந்தாலும் உனக்கு தருவேன் அப்படின்னு இருக்கிறார். இதெல்லாம் வந்து அவர் சொல்லுகிற வார்த்தை பார்த்துக்கணும். என்னுடைய வார்த்தை உங்ககிட்ட நிலைச்சிருந்தால் நீ கேட்டுக்கொள்ளுகிற எந்த காரியமாக இருந்தாலும் உனக்கு நான் தருவேன். அப்போ எந்த காரியம் என்ன அர்த்தம், அதில் சுகத்தை சேர்த்துக்கலாம், சமானத்தை சேர்த்துக்கலாம், அன்பை சேர்த்துக்கலாம், ஒரு கோபம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஏகப்பட்ட காரியத்தை சேர்த்துக்கலாம். ஆனால் இதை கேட்கணும், அப்பாட்ட கேட்கும்போது அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்குள்ள சூழ்நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுகத்தை காட்டிலும் வந்து இப்போ எல்லோரும் கேட்குற ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், என் பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். இதுதான் வந்து எல்லா மனிதர்களும் தேவனிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு 75% இதுதான் தேவ பிள்ளையை ஏசப்பட கேட்குற காரியம். அதுக்கப்புறம் தான் சுகத்தை கேட்பாங்க, அதுக்கப்புறம் நிம்மதியை கேட்பாங்க, அதுக்கப்புறம் திருமண காரியத்தை கேட்பாங்க. அப்போ இன்றைக்கி மனிதனுக்கு தேவை ஒரு நிம்மதி. அப்போ நிம்மதி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒரு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும்போது நமக்கு நிம்மதி, ஒரு சுகத்தோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை நிம்மதி, சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழும்போது நமக்கு ஒரு நிம்மதி. அப்போனா இதை எல்லாமே எங்கேருந்து கிடைக்கிது? இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு 1000 ரூபா தேவைன்னா ஒருத்தர் 1000 ரூபா கை மாற்று வாங்கலாம், கொடுப்பார், அல்லது 10,000 கை மாற்று வாங்கலாம், கொடுப்பார். ஆனால் ஒருத்தர் போய் எனக்கு எங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லைங்க, கொஞ்சம் சமாதானம் தாங்க அப்படின்னு கேட்க முடியுமா? ஒருத்தர் போய் என் குடும்பத்தில் வந்து எல்லாத்துக்கும் அடிக்கடி காய்ச்சல் வருது, அடிக்கடி தலைவலி வருதுங்க, அதனால் நீங்கள் கொஞ்சம் சுகத்தை கொஞ்சம் தர்றீங்களா அப்படின்னு கேட்க முடியுமா? இல்லைங்க, என் குடும்பத்தில் வீட்டில் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக பேசுகிறாங்க, சண்டை போடுறாங்க, ஒரு அன்பாகவே யாருமே நடக்க மாட்டுறாங்க, எங்ககிட்ட கொஞ்சம் ஒரு அன்பு கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு கேட்க முடியுமா? ஒருவேளை கொஞ்சம் கைமாற்று பணம் வாங்கலாம், அவ்வளோதான். ஆனால் இந்த அன்பையும் சமாதானத்தையும் சுகத்தையும் இரக்கத்தையும் தயவையும் எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு கேட்டால், என் தகப்பன் இயேசுவிடத்தில் மாத்திரம்தான் இது அவரிடத்தில் இருக்கிறத தவிர வேறு யார்ட்டையும் கேட்டால் என்ன செய்யாது, கிடைக்காது. இந்த உலகத்தில் சுகத்தை ஏசப்பா மட்டும்தான் கொடுக்க முடியும், சமானத்தை ஏசப்பா மட்டும்தான் கொடுக்க முடியும், இரக்கத்தை ஏசப்பா மட்டும்தான் கொடுக்க முடியும், தயவை ஏசப்பா மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்போ நம்ம கேட்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் குடும்பத்தில் ஒரு தேவ சமாதானம், என் குடும்பத்தில் ஒரு தேவ சுகம். ஏன்னா அவர் சொல்கிறாரு, சமாதானத்தை விட்டு செல்கிறேன், சமாதானமாய் இருங்கள். அப்புறம் சொல்கிறாரு, கூடிய மட்டும் எல்லாரிடத்திலும் நீங்கள் என்ன செய்யுங்க, சமாதானமாய் இருங்கள் அப்படிங்கிறார், கூடிய மட்டும். அப்போ நல்லா தெரிஞ்சு, இன்றைக்கி ஒரு மனிதனுக்கு தேவை நிம்மதி. அந்த நிம்மதி எங்கே இருக்குதுன்னு கேட்டால் சமாதானம். அப்போ சமாதானமான ஒரு வாழ்க்கை நம்ம என்ன செய்யணும், எல்லோரும் வாழணும்.
சமாதானமாக வாழ்ந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக சுகம் வந்துடும். சுகத்துக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இதை வந்து ஏசப்பாட்ட தான் கேட்கணும். பார்த்துக்கொள்ளும். சுகத்தை ஏசப்பா தான் தர முடியும், சமானத்தை ஏசப்பா தான் தர முடியும், நிம்மதி ஏசப்பா தான் தர முடியும். அப்போ இது ஏசப்பாட்ட நீங்கள் எல்லாம் கேட்கணும். என் குடும்பத்தில் தேவ சமானம் உண்டாயிருப்பதாக. அடிக்கடி குடும்பங்களில் பிரச்சனைகளோ, முரண்பாடான பேச்சுகளோ, வாக்குவாதங்களோ, கலகங்களோ என்ன செய்யக்கூடாது, குடும்பங்களில் வரக்கூடாது. அப்போ இது வராமல் இருப்பதுக்கு என் குடும்பத்திலே சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு நம்ம கேட்கணும். பார்த்துக்கணும். சமாதானம் தான் ஒரு குடும்பத்தில் ஒரு மனமகிழ்ச்சியை கொண்டு வரும். அப்போ இதை வந்து ஏசப்பாட்ட நம்ம எல்லோரும் என்னாச்சுன்னு கேட்கணும். அது கேட்கும்போது எப்படி நம்ம கேட்கணும், எந்த சூழ்நிலையில் கேட்கணும், எந்த ஒரு எண்ணத்தில் கேட்கணும், எந்த ஒரு சிந்தையில் கேட்கணும், எந்த ஒரு இதில் எந்த நிலைமையில இருந்து நீங்கள் கேட்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 37:4 சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். அப்போ அவர் சொல்றாரு, உன்னுடைய இருதயத்தில் எதை வேணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற, உன் இருதயத்தில் எதை எதிர்பார்த்து நினச்சிக்கிட்டு இருக்கிற, உன் இருதயத்தில் எது வேணும்னு கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியோ அது உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளை செய்வார். அப்படின்னா நீங்கள் கேட்குற காரியம் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன தெரியுமா, வாயில் இருக்கக்கூடாது, உள்ளத்தில் இருக்கணும். இருதயத்தில் என்ன வேண்டுதல் வைக்கிறாயோ அதை தான் உனக்கு நான் கொடுப்பேன் அப்படிங்கிறார். சில பேர் வாயில் கேட்டுட்டு விட்டுருவாங்க. ஆனால் கேட்குற காரியத்தை நீங்கள் உள்ளத்தில் வைக்கணும். இருதயத்தின் வேண்டுதல்கள். அப்போ வேண்டுதல் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருதயத்திலிருந்து வரணும். இருதயத்திலிருந்து, ஆவியில், ஆத்துமாவில், சரீரத்தில் உள்ளேருந்து என்னச்சுன்னு வரணும். பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ ஒருத்தருக்கு அவனு ஜெபம் பண்ண போனால், கர்த்தாவே ஆசீர்வாதம் பலப்படுத்துக்கு கிருபை கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு போயிடுறோம். பட் அது இருதயத்திலேருந்து என்ன செய்யலை, வரல. அப்போ அது வாயிலிருந்து வருது, அவ்வளோ அதோட போயிடும். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ நம்ம கேட்குற காரியம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இருதயத்துக்கு கொண்டு வரணும். சமாதானமா, அன்பா, பொருளாதாரமா, அது இருதயத்துக்கு கொண்டு வந்து இருதயத்திலிருந்து நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு என்ன செய்வேன், அருளை செய்வேன் அப்படிங்கிறார். அடுத்து சொல்கிறாரு, கர்த்தரிடத்தில் நீ மனமகிழ்ச்சியாக இரு, அவன் உன் இருதயத்தில் வேண்டுதல்களை அருளை செய்வான். அப்போ என்ன செய்யறாருன்னா, நீ கர்த்தரிடத்தில் என்ன செய்யணுமா, மனமகிழ்ச்சியாக இருக்கணும். மனமகிழ்ச்சியாக இருந்து உன் இதயத்தில் நீ கேட்குற காரியத்தை வைக்கணும். உன் இதயத்துக்குள்ளே எதை கேட்க போகிறோமோ அதை கொண்டாந்து வைக்கணும். வச்சுப்பட்டு இதயத்திலிருந்து நம்ம கேட்கும்போது கண்டிப்பான முறையிலே, சில பேர் வந்து இதயத்தில் வைக்க மாட்டாங்க, மேலோட்டமாக ஜெபிச்சுட்டு போயிடுவாங்க. உள்ளத்திலிருந்து கேட்கணும். இதயத்தின் நினைவுகளையும் தோற்றங்களையும் அறிகிற கர்த்தர். ஒரு இதயத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு ஒரு மனிதன் கண்டுகொள்ள முடியாது. ஆனால் ராஜாதி ராஜா இயேசு மகாராஜா நம்ம உள்ளத்தில் என்ன இருக்கிறது, இதயத்தில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கிறது, அவர் கண்டிப்பான முறையில் என்ன செய்வார், அவர் அறிவார். அறிந்து அந்த இதயத்தின் வேண்டுதல் என்ன செய்வார், அருளை செய்வார். அடுத்தபடியாக ஃபஸ்ட்டு மனமகிழ்ச்சியாக இருக்கணும். ரெண்டாவது, நீங்கள் கேட்கக்கூடிய காரியத்தை இதயத்தை கொண்டு வரணும். இதயத்தை கொண்டு வந்து கேட்கும்போது செய்வார். ரெண்டாவதாக ஆதியாகமம் 25:21, மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதல்களை கேட்டு அருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கற்பந்தரித்தாள். இப்போ கவனிங்க. இப்போ இங்கே இந்த ஜெபம் யார் ஜெபிக்கிறார் அப்படின்னு கேட்டால் ஈசாக்கு. ஃபஸ்ட்டு ஈசாக்கு யாருக்கு ஜெபிக்கிறார் அப்படின்னு கேட்டால் தன்னுடைய மனைவிக்கா. மனைவிகிட்ட என்ன குறை இருக்கிறது, மனைவிகிட்ட என்ன இல்லை, மனைவிகிட்ட என்ன இருக்கணும், மனைவிகிட்ட எந்த கட்டு இருக்கிறது, மனைவிகிட்ட எந்த சாபம் இருக்கிறது, மனைவிக்கிட்ட எந்த போராட்டம் இருக்கிறது, அதை அறிந்து என் மனைவிக்கு இதை செய்யுங்க, என் மனைவிக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இங்கே ஈசாக்கு தன்னுடைய மனைவிக்கு கற்பம் தரிக்கலை, குழந்தை இல்லை. அப்போ அந்த குழந்தை இல்லாத ஒரு குறை இருக்கிறது மனைவியிடத்தில். அப்போ இந்த மனைவிடத்தில் இருக்கிற குறையை அறிந்து அவர் என்ன செய்கிறாரு, கட்டின புருஷன் கணவன் கேட்குறாரு, என் மனைவிக்கு என்ன எப்படி கேட்குறாரு, என்ன வேண்டுதல் பண்றாரு, மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டு அருளினார். பாத்தீங்களா, கர்த்தர் வேண்டுதலை கேட்டு அருளினார். ரெபேக்காள் என்ன செய்தாள், கற்பம் தரித்தாள். அப்ப இந்த கற்பம் தரிக்கிறதுக்கு உண்டான அந்த வேண்டுதல் எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்டா, தன் கணவன் ஜெபிக்கிறார். கணவன் என்ன செய்கிறாரு, மனைவிக்காக ஜெபிக்கிறார். அப்போ இது வந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி வந்து நம்முடைய குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி இருக்கிறோம். அப்போனா கணவன்கிட்ட ஏகப்பட்ட குறைபாடு இருக்கலாம், மனைவிக்கிட்ட ஏகப்பட்ட குறைபாடு இருக்கலாம். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு வந்து குடும்பத்தை கட்டுவது கணவன் மனைவி. அப்போனா கணவன் வந்து என்ன செய்யணும், மனைவிக்காக ஜெபிக்கணும். மனைவி என்ன செய்யணும், கணவனுக்காக ஜெபிக்கணும். கணவனுக்கு ஜெபிக்கணும், மனைவிக்கு ஜெபிக்கணும். ஒருவரை தாங்குங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது.
சில குடும்பத்தில் கணவனுக்கு ஜெபிக்க மாட்டாங்க, மனைவி ஜெபிக்க மாட்டாங்க, நாட்டுக்கு தேசத்துக்கு அங்கே இங்கே எல்லா இடத்துக்கும் ஜெபிப்பாங்க, வீட்டில் இருக்கிற புருஷனை மறந்துடுவாங்க, வீட்டில் இருக்கிற பொண்டாட்டியை மறந்துடுவாங்க. ஆனால் ஈசாக்குடைய ஜெபம் என்ன பாருங்க, மனைவிக்கு ஜெபிக்கிறார். மனைவி கிட்ட என்ன குறை இருக்கிறது? மனைவிட்ட அடிக்கடி கோபம் வருதா? ஆண்டவரே என் மனைவிக்கு அடிக்கடி கோபம் வருது, இந்த கோபத்திலிருந்து என் மனைவிக்கு விடுதலை தாங்க, சமானத்தை தாங்க அப்படின்னு கணவன் ஜெபிக்கணும். அல்லது கணவன்ட்ட அடிக்கடி போராட்டம் வருதா? இவன் கணவன் மூலமாக இந்த போராட்டம் வந்துக்கிட்டே இருக்குது, அப்போ இயேசுவின் நாமத்தில் என் கணவன் இந்த இதயத்திலிருந்து இந்த கோபம் இந்த போராட்டம் மாறணும், நிம்மதியை தாங்க, சமானத்தாங்க, என் கணவனுக்காக நான் ஜெபிக்கிறேன், என் கணவன் உள்ளத்தில் சமாதானம் வரணும், அன்பு வரணும், இறக்க வரணும், தயவு வரணும், என் கணவன் நம்முடைய கருத்தில் கொடுக்குறேன், நீங்கள் கரம்பிடிச்சு நடத்துங்க அப்படின்னு சொல்லி கணவனுக்காக மனைவி ஜெபி. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபிக்கும் போது அவர் கர்த்தர் ஜெபத்தை என்ன செய்வார் கேட்பார். நம்ம குடும்பத்தில் ஆவியின் கனிகள் கணவனிடத்தில் இருக்கிறதா, ஆவியின் கனிகள் மனைவிடத்தில் இருக்கிறதா அப்படி கேட்டு அவங்களுக்கு ஜெபிக்கணும். என் மனைவி நல்லாவே சமைக்க மாட்டா அப்படின்னு ஈஸியாக சொல்லிவிடுறான். ஆனால் நீங்கள் என் மனைவி நல்லா சமைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஜெபத்தை போட்டீங்கன்னா மனைவி நல்லா சமைச்சிடுவா. என் கணவர் வீட்டையே கவனிக்க மாட்டார், எனக்கு நான் அவர் உண்டு வேலை உண்டுன்னு போயிடுறாரு, பிள்ளையை கவனிக்க மாட்டார், வீட்டை கவனிக்க மாட்டார், எனக்கு நான் போகிறாரு வர்றாரு, இந்த மனசோட பெரிய தலைவலியாக இருக்குன்னு ஈஸியாக பேசி போடுறீங்க. நானே சொல்கிறேன், என் கணவன் வீட்டை பொறுப்பாக கவனிக்க மாட்டாரு, வீட்டை சரியாக கவனிக்க மாட்டார், எனக்கு நான் வர்றாரு போகிறாரு, அவருக்கு குடும்பத்தை கவனிக்க முடியும், பிள்ளைகளை கவனிக்க முடியும், குடும்பத்தை குறித்து ஒரு அக்கறை வர முடியும், குடும்பத்தை குறித்து ஒரு பொறுப்பு வர முடியும். என் கணவனுக்காக நம்முடைய சம்பவத்தில் ஜெபிக்கிறேன், என் கணவனுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, குடும்பத்தை கவனிக்கக்கூடிய கிருவியை கொடுங்க என் கணவனுக்கு அப்படின்னு சொல்லி மனைவி கணவனுக்காக ஜெபிக்கும் போது அந்த கணவன் குடும்பத்தை கவனிக்க முடியும் ஒரு பொறுப்பை கர்த்தர் அவனுக்கு கொடுத்துருவார். நம்ம என்ன பண்ணுறோம், இவர் வர்றாரு போகிறாரு, கவனிக்க மாட்டேன், எனக்கு என் தலையில் நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? நீங்கள் என்ன பண்ணுங்க, கணவன் மனம் மாறுறதுக்கு அப்பாட்ட கேளுங்க, முடிஞ்சு போச்சு. இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஏன்னா ஈசாக்கு என்ன பண்ணுறாரு, மனைவிக்காக ஜெபிக்கிறார். மனைவிக்கு ஜெயிக்கும் போது அந்த மலடியாக இருந்த தன்னுடைய மனைவிக்கு ஜெயிக்கும் போது என்ன செஞ்சார், கர்த்தர் கர்ப்பத்து கனியை கொடுத்தாரு. அப்படின்னா இன்றைக்கி முதல் காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் மனமகிழ்ச்சியாக இருங்க. மனமகிழ்ச்சி இருந்து ரெண்டாவது உங்கள் இதயத்துக்குள்ளே அந்த ஜெப விண்ணப்பத்தை கொண்டு வந்துட்டு நம்முடைய குடும்பத்தில் யார் இடத்துல என்ன குறை இருக்கிறது, என் பிள்ளைகிட்ட என்ன குறை இருக்குது, என் கணவன்கிட்ட என்ன குறை இருக்குது, எங்கள் அப்பாட்ட என்ன குறை இருக்குது, என் மனைவிட்ட என்ன குறை இருக்குது, அதை குறையை அறிஞ்சு அதை நிவர்த்தி பண்ணுங்க. அவள் வீட்டில் யாராச்சும் முரண்பட கோவப்படலாம். அவள் கோவப்படும் போது ஆண்டவரே இவன் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கேன், அவன் இவன் கோபத்திலிருந்து விடுதலை கொடுங்க, இவனுக்கு அமைதியை தாங்க, நிம்மதியை தாங்க, சமானத்தை தாங்க அப்படின்னு ஜெபிக்கும் போது அவனுக்குள்ள அந்த அமைதி என்ன செஞ்சிடும் வந்துடும். பார்த்துக்கு இன்றைக்கி அடிக்கடி எல்லாத்துக்கும் என்ன செய்யுது, கோபம் வருது. கோபம் தான் ஒரு பெரிய சிக்கலை கொண்டு வந்தால், அதாவது மாலையில் கோபம் காலையில் அக்களிப்பு, கோபத்தை தவிர்க்கணும். அடிக்கடி என்றைக்கோ ஒரு நாள் கோபம் வரலாம், ஆனால் எப்போ பார்த்தாலும் விடிஞ்சா கோபம், அடைஞ்சா கோபம், படுத்தா கோபம், நின்னா கோபம், ரசம் வச்ச கோபம், சாம்பார் வச்ச கோபம், தண்ணி வச்ச கோபம், டீயை போட்ட கோபம், தண்ணியாக இருக்குது, பால் சரியில்லை, ஈழு சரியில்லை அப்படி எல்லாத்திலும் கோபப்பட்டால் அதுக்கு பேர் ஒரு ஆவி யாத்ராமத்தில் போட்டிருக்கு, லேவிய ராமத்தில் நினைக்கிறேன், எரிச்சலின் ஆவி. அதுக்கு பேர் என்னது, எரிச்சலின் ஆவி. கோபங்கிறது அது தேவனிடத்துலேருந்து வரல, பிசாசிலிருந்து வருது. அதுக்கு பேர் எரிச்சலின் ஆவி. அடிக்கடி நம்ம என்ன செய்யக்கூடாது, கோவக்கூடாது. கோபம் தான் ஒரு பெரிய ஒரு சிக்கலை கொண்டு வந்துடும் பார்த்துக்கணும். அதனால் கோபம் நம்ம என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது. அதுக்கு வீட்டில் யார் கோவப்படுறா அப்படின்னு கேட்டால் அந்த கோவப்படுகிற நபரை என்ன செய்யணும், குறிப்பிட்டு ஜெபிக்கணும். அவன் கோவப்படுறான் அப்படின்னு சொல்லி அவன் வீட்டார் என்ன செய்யணும், ஜெபிக்கணும் பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி ஜெபிக்கும் போது அவனுக்குள்ள இருக்கிற அந்த கோபத்தை நான் எடுத்துட்டு கர்த்தர் ஒரு சாந்தத்தை, ஒரு அமைதியை, சமாதானத்தை கொடுத்துருவார். அடுத்து 1 சாமுவேல் 7:5. பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு கர்த்தரை மன்றாடும்படி இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ கர்த்தரிடத்தில் மன்றாடும்படி எல்லாரும் என்ன செய்யுங்க, ஒரு ஜெபிக்கிற இடத்துல என்ன செய்யுங்க, கூட்டுங்கள் அப்படிங்கிற சாமுவேலுடைய ஜெபம் பாருங்கள். சாமுவேல் ஜெபம் என்ன பண்ணுறாரு, ஒரு ஜெப கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகிறார். திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். பின்பு சாமுவேல் நான் உங்களுக்காக கர்த்தரிடத்திலே மன்றாடும்படி ஜெபிக்கும்படி இஸ்ரவேலர் எல்லாரையும் இந்த இடத்துல ஒண்ணா கூட்டுங்க, மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். பார்த்தீங்களா? அப்போ அடுத்து என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, ஒருவரை தாங்குவதற்கு நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுறேன், உங்களுக்காக மன்றாட ஆசைப்படுறேன். சாமுவேலுடைய ஜெபத்தை பார்த்துக்கொள்ளுங்க. எல்லாரும் ஒரு இடத்துக்கு வந்துருங்க, அந்த இடத்துல வச்சு நான் எல்லாருக்கும் ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய விண்ணப்பம் என்ன, உங்கள் தேவைகள் என்ன, உங்கள் குறைகள் என்ன, அதிலிருந்து ஒரு விடுதலை பெறுவதற்கு, உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு நான் எல்லாருக்காக ஜெபம் பண்ண போகிறேன். எல்லோரும் என்ன செய்யுங்க, இந்த இடத்துக்கு என்ன செய்யுங்க, வந்துருங்க. இப்போ நம்ம செவ்வாய்க்கிழமை
எல்லாருக்கும் நாட்டுக்கு தேசத்துக்கு குடும்பங்களுக்கு ஜெபிக்கிறோம். வெள்ளிக்கிழமை நாட்டுக்கு தேசத்துக்கு குடும்பங்களுக்கு ஜெபிக்கிறோம். அப்போ எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அறிவிப்பில் சொல்கிறோம். அப்போ ஜெபிக்கும் போது எல்லோரும் வந்தால் அந்த ஒரு காரியத்துக்கு நம்ம என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். சாமுவேல் சொல்கிறார், மிஸ்பாவில் கூட்டு எல்லாத்தையும் அங்கே இருக்கிற ஆள், இங்கே இருக்கிற ஆள், 4 திசையில் கிடக்கிற எல்லாத்தையும் ஒரு இடத்துல கூப்பிட்டு. ஏன்? பாதுகாப்புக்கு ஜெபம், சுகத்துக்கு ஜெபம், சமானத்துக்கு ஜெபம், ஒரு மனத்துக்கு ஜெபம். அப்போ எல்லாத்தையும் ஒரு இடத்துல கூட்டும்படி சாமுவேல் சொல்கிறார். சாமுவேலுடைய ஜெபத்தை பார்த்தீங்களா? எல்லாருக்கும் நான் ஜெபிக்க போகிறேன், எல்லோரும் என்ன செய்யுங்க, ஒரு இடத்துக்கு வாங்க அப்படிங்கிறார். அடுத்து இன்னொருத்தர் ஜெபம், 2 சாமுவேல் 24-25. அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையோ சமாதான பலிகளையோ செலுத்தினான். அப்பொழுது நல்லா கவனிங்க. தாவீத கர்த்தர் இதயத்துக்கு ஏற்றவன் சொல்றாரு. அப்ப அதுக்கு காரணம் தான் தாவீது என்ன செய்றாரு? அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டு அருளினார். இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. இஸ்ரவேல் மேல் இருந்த ஒரு பெரிய ஒரு கொடிய நோய், ஒரு பெரிய வாதை, கேன்சரா இருக்கலாம், சுகரா இருக்கலாம், பிரஷரா இருக்கலாம், பெரிய வாதை என்னது நிறுத்தப்பட்டது. அப்போ அநேகர்களுக்கு இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு அநேகர்களுக்கு எல்லாத்துக்குமே சுகர் இருக்கிறத பார்க்குறோம், லோ சுகர் இருக்கிறத பார்க்குறோம், ப்ரெஷர் இருக்கிறத பார்க்குறோம், இது போக கணையத்தில் ப்ராப்ளம் இருக்கிறத பார்க்குறோம், இது போக தலையில் ஒரு பக்கம் அடிக்கடி வலி ஒத்த தலையில் இருக்கிறத பார்க்குறோம், ஒரு கண்ணில் ப்ராப்ளத்தை பார்க்குறோம், பல்லில் ப்ராப்ளத்தை பார்க்குறோம், ஸ்கின்னில் ப்ராப்ளத்தை பார்க்குறோம், அடி வயிறில் ப்ராப்ளத்தை பார்க்குறோம், கணையத்தில் ப்ராப்ளத்தில் பார்க்குறோம், குடலில் ப்ராப்ளத்தை பார்க்குறோம், கல்லீரலில் ப்ராப்ளத்தை பார்க்குறோம், கிட்னியில் ப்ராப்ளத்தை பார்க்குறோம். இப்படிப்பட்ட எல்லா உறுப்புகளும் தனித்தனியாக பலவீன தாக்கத்தில் வந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு உறுப்பாக பலவீனம் வந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை பெறுவதற்கு, அந்த பலவீனத்திலிருந்து சுகத்தை பெறுவதற்குண்டான ஒரு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா ஜெபந்தான், மன்றாட்டு தான். அப்போ இந்த வாதைகள், குடும்பங்கள் இருக்கிற வாதைகள், குடும்பங்கள் இருக்கிற பலவீனங்கள், குடும்பத்தில் இருக்கிற மெடிக்கல் அதிகமாக செலவாகிட்டு இருக்கே, அப்படிப்பட்ட எல்லா காரியமும் நிறுத்தப்பட வேண்டும். அதுக்கு ஒரு வழி என்ன தெரியுமா? தாவீது செய்கிற ஒரு காரியம் பார்த்துக்கொள்ளுங்க. இதை முதல்ல இருந்து அழகாக கவனித்து நல்லா நிறுத்தி வாசிங்க பார்ப்போம். அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி, இப்ப கவனிங்க, கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுறார். முதல் பாயிண்ட், வாதைகள் குடும்பங்களிலே நிப்பாட்டுவதற்கு, வாதைகளிலே அங்கே வாத தேசத்திலே நிப்பாட்டப்பட்டுச்சு. அப்ப தேசத்தில் இருக்கிற நோயினுடைய வாதைகளை நிப்பாட்டினா ஒரு குடும்பத்தில் இருக்கிற வாதை நிப்பாட்டாம இருக்க முடியுமா? நிப்பாட்டுவார். அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுறார். பலி செலுத்துறார். பலிபீடம் என்ன? பலி, ஸ்தோத்திர பலி, துதி பலி, சர்வாங்க தகன பலி. அப்படி தகன பலி செலுத்துறார். என்ன அதாவது என்ன செய்யறாரு? கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி, அப்புறம் என்ன போட்டிருக்கு? சமாதான பலிகளையும், என்னது? சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகள். அதாவது சமானத்துக்கென்றே சோத்திரத்தை ஏறெடுக்கணும், சமானத்துக்கென்றே பலி செலுத்துன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி பலி செலுத்தும் போது தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கர்த்தர் என்ன செஞ்சார்? தேசத்துக்காக இஸ்ரவேல் மேல் இருந்த அந்த வாதம் என்ன செஞ்சிச்சு? இஸ்ரவேல் மேல் இருந்த அத்தனை லட்சக்கணக்கான மக்கள் மேல் இருந்த வாதைகள் நிறுத்தப்பட்டது. இதுக்கு ஒரே காரியம், பலிபீடத்தை கட்டணும். அந்த பலிபீடத்தில் சர்வாங்க தகன பலி, எல்லா சர்வாங்க தகன பலி கர்த்தர் ஆதியிலிருந்து என்னென்ன செஞ்சார், எப்படி செஞ்சார், எப்படி நம்மளை உருவாக்கினார், எல்லா சர்வாங்க தகனத்துக்கும் பலி செலுத்திட்டு, துதி பலி செலுத்திட்டு, சோத்திர பலி செலுத்திட்டு, சமாதான பலியை செலுத்திட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட விண்ணப்பத்தை வைக்கும்போது வாதைகள் இல்லாமல் போ. தாவீதுடைய அந்த சீக்ரெட் ரகசியம், பலிபீடத்தை கட்டுறாரு, சர்வாக தகன பலியை செலுத்துகிறாரு, சமாதான பலியை செலுத்துகிறாரு. பலிகள் செலுத்தின பிற்பாடு தான் வாதைகள் நிறுத்தப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி அதிகமாக பலவீனம் குடும்பங்களை தாக்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னா நம்ம பலி செலுத்தணும். அதிகமான சோத்திரத்தை, துதி பலிகளை என்ன செய்யணும்? நம்ம ஏறெடுக்கும் போது கர்த்தரை அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஏசப்பா சொல்லி கொடுத்துருக்கிற, பரலோகத்திற்கிற எங்கள் பிதாவே அச்சிக்கப்படுவதாக, நம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதால் பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அணிதின் உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும்
நாங்கள் கடன்களுக்கு மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை இது ஏசப்பா சொல்லி கொடுத்த ஒரு ஜெபம். அந்த ஜெபத்தில் என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும். இந்த பாயிண்ட்டை யாருமே பிடிக்கிறது கிடையாது. அன்று எங்கள் அனுதின உணவை தாரு, அது ஓகே. ஆனால் பரலோகத்தில் என்ன செய்யப்படுகிறது அது பூலோகத்திலும் செய்யப்படுவதா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரலோகத்தில் என்ன செய்யப்படுகிறது? 2 செட்டைகளை பிதாவை பார்க்க முடியாமல் தூதர்கள் என்ன செய்கிறாங்க? பலி செலுத்தி கொண்டு இருக்கிறாங்க. வெளிப்படுத்தல படித்து பார்த்தீங்கன்னா, பரிசுத்தர் ஹல்லேலூயா, பரிசுத்தர் ஹல்லேலூயா 24 மணி நேரமும் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி 24 மணி நேரமும் பலி செலுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது பரலோகத்தில். அப்போ இயேசு சொல்கிறாரு, பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அப்புறம் அந்த பூலோகத்தில் செய்யப்படணும். துதி எலும்புது, ஸ்தோத்திரம் எலும்புது, ஆனால் கண்டினியூவாக எலும்புல தொடர்ந்து எலும்புல. ஒரு கேப்பு, ஞாயிற்றுக்கிழமை துதி ஸ்தோத்திரம் எல்லா பக்கம் எலும்புது, ஆராதனை எலும்புது. மற்றபடி வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் துதி ஸ்தோத்திரம் எலும்புது. ஆனால் ரெகுலராக கண்டினியூவாக இரவும் பகலும் துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ஹல்லேலூயா அப்படிங்கிற கண்டினியூவாக எங்கேயுமே இன்னும் இல்லை, ஆரம்பிக்கலை. வேற ரெக்கார்டை போட்டு ஹல்லேலூயா பாடிக்கிட்டு இருக்கு, அது ரெக்கார்டு பாடுது, அந்த மகிமை ரெக்கார்டுக்கு போயிடும். ஆனால் மனுஷன் செலுத்தணும் துதி ஸ்தோத்திரத்தை. அப்படி செலுத்தும் போது அந்த ஸ்தோத்திர பலிகள் நமக்கு என்ன செய்யும்? கடந்து வந்துடும். பார்த்தோம், அதில் தான் மகிமை இருக்கிறது. யாக்கோப்பு ராமலும் தூங்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் இறங்குறாரு, பேசுகிறாரு. ஒரு ஏணி நிற்கிது. அந்த ஏணியில் தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குறவர்களாகவும் ஏணி உச்சியில் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து பேசுகிறாரு யாக்கோப்கிட்ட. யாக்கோப்பு காலில் எந்திரிச்சு அந்த இடத்துல கல்லை வச்சு எண்ணெய் வச்சு வார்த்து என்ன அதுக்கு பெத்தேல் பேர் வைக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது அந்த இடத்துக்கு பெயர் லூஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் லூஸ்னா யூஸ்லெஸ். அந்த இடம் ஒரு யூஸ்லெஸ்ஸான இடத்த இவர் படுத்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஜெபிக்க போது கர்த்தர் இறங்கினார். அந்த லூஸான இடம் பெத்தேலாக அது மாறிவிட்டது. துதி இருக்கிற இடத்துல, ஸ்தோத்திரம் இருக்கிற இடத்துல, ஜெபிக்கிற இடத்துல அது பெத்தேலாக மாறிவிட்டது. இன்றைக்கி எல்லாம் ஏசப்பாட்ட கேட்குறேன், ஏசப்பா மகிமைப்படுத்தி ஒன்றுமே செய்யலை. ஆனால் ஆகார் ஏசப்பா மகிமைப்படுத்தி அந்த தேவனுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க பாருங்கள். ஆகார் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஆகார். பிள்ளைக்கு பேர் வைக்கிறான், அதுக்கு பேர் வைக்கிறான், இதுக்கு பேர் வைக்கிறான். ஆனால் ராஜாதி ராஜா தேவாதி தேவனுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க ஆகார். ஏன்னா அவங்க ருசி கண்டுட்டாங்க. என் சந்ததியை காப்பாற்றிருக்கிறார், என் மகனை காப்பாற்றிருக்கிறார். அதனால சொல்கிறாங்க என்னை காண்கிற தேவன். ஆகார் தேவனுக்கு பேர் வைக்கிறாங்க காண்கிற தேவன். அதுதான் மகிமை. கர்த்தருக்கு பேர் வச்சு கூப்பிடுறது மகிமை, கனத்தை கொடுக்கறது. நீ என்னை காண்கிற தேவன். அப்படியே இருதயம் பூரிச்சு போயிருக்கான் அப்பாவுக்கு, தேவனுக்கு. புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி காரியத்தை சர்வாங்க தகன பலி. அதனால தான் தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன்கிறார். அப்படி ஒன்றும் ரொம்ப பாட மோசம் மாதிரி படாத பாடலாம் படலை அவர். ஆனால் தாவீதை பற்றி ஏன் சொல்கிறேன்னா, கர்த்தரை மகிமை செலுத்துவதில் ஃபஸ்ட்டு அவர் எப்படி கனப்படுத்துன்னு ஃபஸ்ட்டு பார்த்துரு. ஏன்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணம். ஏன் கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்கிறார் தாவீதை பார்த்து? தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். அவர் பாவம் செஞ்சவர் தான். ஆனால் அந்த அந்த இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்கிற காரணம் என்னடா, அவர் மகிமையும் சோத்திரத்தையும் கனத்தையும் ஏறெடுக்கும் போது அந்த பாவங்கள் அடிபட்டு விட்டன. கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளோ தூரத்துக்கு பாவத்தை போட்டார். சமூகத்துக்கு அடியில் பாவத்தை காரணம் அவர் மகிமை அந்த அளவுக்கு இருந்துச்சு. காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய ஆலயத்தில் 4000 பேர்த்தை நியமித்தார். எத்தனை பேர்த்தை? 4000 பேர் துதிக்கிறது, ஸ்தோத்தரிக்கிறது, நன்றி சொல்வது. 4000 பேர்த்துக்கு சம்பளத்தை கொடுத்து துதியை உட்காந்து சர்ச்சுக்குள்ளே உட்காந்து துதி, ஒரே துதி தான் சர்ச்சுக்குள்ளே. யாருமே செய்யலையே. 4000 பேர். அந்த 4000 குடும்பத்தை பராமரிக்கணும்ல, அந்த 4000 குடும்பத்துக்கு தேவைகளை செய்யணும்ல. துதி. ஏன்னு கேட்டால் சர்வ லோகத்தை உண்டு பண்ணினவருக்கு 4000 பேர் ஏமாத்திரம். ஐயா 4 லட்சம் பேர் வந்தாலும் பரவாயில்ல, 4000 ஏமாத்திரம் அப்படின்னு சொல்லி 4000 பேர்த்தை வச்சு துதி சோத்திர 24 hours தாவீது ஏறெடுக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு மகிமை பார்த்துக்கொடுங்க. அப்படி பிரசனத்தில் பர்வதங்கள் மெழுகு போல உருகுன்னு சொல்லப்பட்டிருக்கு. துதிக்க துதிக்க அவர் மகிமை இறங்கும்.
துதிக்க துதிக்க ஒரு பிரச்சனை இறங்கும். அந்த இடத்துல பர்வதங்கள் மலை போல பிரச்சனை உருகி ஓடும். பார்த்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. வர நாட்களில் காரியங்கள் மாறுதலை முடிய போகிறது. உள்ள கால் வைக்கிறால எவ்வளவு பெரிய போராட்டத்தில் இருந்தாலும் உடையும். ஆமென். அப்போ தாவீது என்ன பண்ணுறாரு? வாதைகள் ஒழிவதற்குண்டான அந்த செயல்பாடுகள் என்ன? அவர் பலிபடத்தை கட்டுறார். ரெண்டாவது சர்வாங்க தகன பலியை செலுத்துகிறார். மூணாவது சமாதான பலியை செலுத்துகிறார். செலுத்திட்டு தான் விண்ணப்பத்தை வைக்கிறார். நடக்கிற காரியம், இஸ்ரேல் மக்கள் மத்தியில் இருக்கிற அத்தனை வாதைகளும் நிறுத்தப்பட்டன. அவ்வளோ தேசத்தில் இருக்கிற வாதைகள் நிறுத்தப்பட்டால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற 4-5 பேர் விளைவனை நிற்குமா? நிற்காதா? நிற்கும். அதுக்கு தான் சர்வாங்க தகன பலி. பலிபடத்தை கட்டணும். சர்வாங்க தகன பலி, சமான பலியை செலுத்திட்டே இருக்கணும். பாருங்கள், கடந்த வாரத்தில் காரைக்குடியிலேருந்து ஒரு காலேஜ் லெக்சர் ஒருத்தர் வந்தார். வந்து காரில் அங்கேருந்து வந்திருக்கிறார். வந்து பார்த்துட்டு அவராக வந்துட்டு ஆராதனை அட்டன் பண்ணிட்டு போனார். எப்படி வந்தீங்கன்னு கேட்டேன். யூடியூப்பில் பார்த்தேன், செய்தி பேசும்போது அந்த ப்ரெசன்ஸை நான் உணர்ந்தேன். ஆவியான இறங்குறத என் உடம்பு புல்லரிச்சதை நான் உணர்ந்தேன். பரவாயில்ல, நல்லா பண்ணுறீங்க. உங்களை நேரில் பார்க்கணும் போல் ஆசையாக இருந்துச்சு. உங்களை நேரில் பார்க்கணும் போல் ஆசையாக இருந்துச்சு, அதான் வந்தேன் அப்படின்னாரு. ஆராதனை முழுவதும் அட்டன் பண்ணிட்டு ஜெபிச்சு அனுப்பினேன். பாருங்கள், அந்த ப்ரெசன்ஸ் எங்கேருந்து ஆளை கூட்டி வருது பாருங்கள். இப்போ நான்லாம் இங்கேருந்து வாரம் ஃபேமிலியாக வந்துடுவோம். நான் இருக்கிறது காரைக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு போனேன். இதையே சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனம் பரவி பாயன்னு பார்த்துக்கொள்ளுது. ஆமென். நீங்கள் பாருங்கள், தேசத்தை கலக்கிறவங்க இங்கேயே வந்துட்டாங்கன்னு சொல்லும்படி நம்ம தேசத்தை விருதுநகரை கலக்க போகிறோம். இயேசுவினம் தேவ மகிமை கடந்து வரப்போகுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றுமே இல்லைங்க. இங்கே தாவீது என்ன பண்ணார்? பலிபடத்தை கட்டுறாரு. சமான பலி, சர்வாங்க பலி செய்கிறாரு. வாதைகள் நிறுத்தப்படுகிறது. இதுதான் வேறு மேற்று, வேறு ஒன்றுமே இல்லை. அடுத்து 1 ராஜாக்கள் 3:11. ஆகையினால தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலோ, ஐஸ்வர்யத்தை கேளாமலோ, உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலோ, நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால். இங்கே சாலமோன் ஜெபிக்கிற ஜெபத்தை நீங்க கவனிக்கணும். நீங்கள் மணிக்கணக்காக வருஷக்கணக்காக ஜெபிச்சுட்டு பதில் வராமல் இருக்குது. சாலமன் ஜெபிக்கிற ஜெபத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன ஜெபிக்கிறேன்னு கேட்டால், இந்த மக்களை ஆளக்கூடிய ஞானம் எனக்கு வேண்டும், அவ்வளோதான். இந்த மக்களுக்கு எப்படி நிர்வாகம் பண்ணணும், இந்த மக்களை எப்படி கர்த்தருக்குள் நடத்தணும், இந்த மக்களை எப்படி சரியான வழி நடத்தணும், அதுக்குண்டான ஞானம் எனக்கு வேணும். யாராவது என் குடும்பத்தை நடத்துக்குண்டான ஞானம் எனக்கு வேணும், என் பிள்ளைகள் நல்லா படிக்கிறதுக்கு உண்டான ஞானம் வேணும், அப்படி யாரும் கேட்க மாட்டாங்க. எனக்கு அதை கொடு இதை கொடு தான் கேட்பீங்க. ஆனால் உடனுக்குடன் பதில் வருவதுக்கு இந்த சாலமனுடைய ஜெபம் உங்களுக்கு வேணும். அப்போ சாலமன் எதை சொல்லி ஜெபிக்கல அப்படின்னு கேட்டால், எதை சொல்லி ஜெபிக்கலன்னு கேட்டால் கர்த்தரே சொல்கிறாரு. பார்த்துக்கொள்ளுங்க, திருப்பி சொல்லுமா அதை. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலோ, நீ எனக்கு ரொம்ப நாள் வேணும், நீடித்த நாட்கள் வேணும்னு சொல்லி அதை கேட்காம ஐஸ்வர்யத்தை கேளாமலோ, இப்போ நீ நல்ல சுகபோகமாக வாழ்றதுக்கு ஐஸ்வர்யத்தை கேளாமலும், உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும், உனக்கு இருக்கிற எதிராளி சாகணும், உனக்கு இருக்கிற எதிராளி வெட்டுப்பட்டு சாகணும், உனக்கு இருக்கிற எதிராளி ஒன்றும் இல்லாமல் ஆகணும், அவன் தோத்து போகணும், ஊரை விட்டு ஓடணும், அப்படிலாம் நீ கேட்காம நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை நீ, அதை நியாயம் விசாரிக்கிறதுக்கு, அதை உண்மை நீதி அதை நான் செய்யணும், அதுக்குண்டான ஞானத்தை எனக்கு தாங்க நீ கேட்டபடியினால என்ன நான் உனக்கு என்ன பண்ண போகிறேன், இந்த இனிமே உலகத்தில் ஒன்றை மாதிரி யாரும் கிடையாது, இனி எவனும் என்ன செய்ய போகிறது கிடையாது, வரப்போவது கிடையாது. அப்படிப்பட்ட ஞானத்தை உனக்கு கொடுக்குறேன். உனக்கு நிகரான ஞானவன் ஒருத்தரும் கிடையாது. ஆனால் இனி எவனும் உன்னை போல ஞானவனை பிறக்க போகிறதும் கிடையாது. அப்படிப்பட்ட ஞானத்தை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு தெரியுமா? ஞானத்தோடு கூட எதை கொடுக்குறாரு? கேளாத ஐஸ்வர்யம். பாருங்க, கேளாத பணம், கேளாத செல்வத்தை கேட்கல, செல்வம் கூடன்னு கேட்கல, ஐஸ்வர்யத்தை கூடன்னு கேட்கல. ஆனால் கேட்காமலே கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஒரு கிருபை இருக்குது தெரியுமா? அதுதான் எதிராளியை பிராணனை கூட என்ன செய்யலை, கேட்கல. இன்றைக்கி நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? இந்த சாலமன் ஜெபம் நமக்கு வேணும். எதிராளியை குற்றப்படுத்துகிறான், எதிராளியை குறை சொல்கிறான், அவன் அப்படி செஞ்சுட்டான் இப்படி செஞ்சுட்டான், அவன் ஒன்று மூலம் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜெபத்தில் கோர்த்து கேட்குறான். தவறு, அப்படி கேட்கக்கூடாது. மாளிகை கட்டணும், ஐஸ்வர்யத்தை கொடுன்னு கேட்கக்கூடாது. அவரே கொடுப்பாரு.
அவரே கொடுப்பார். நீ கேட்காமலே ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். நீ கேட்காமலே பணத்தை கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் செய்வார். அதுக்கு சாலமோனுடைய ஜெபம் என்ன ஜெபம் அப்படின்னு கேட்டால், அவர் ஜெபத்தில் ஒரு எதிராளியை கூட பழி வாங்கணும்னு கேட்கல. அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டால், அவர் கசப்பை வச்சு கேட்கல, பொறாமை வச்சு கேட்கல. ஒரு கசப்பை வச்சு கேட்டிருந்தா கொடுத்துருக்க மாட்டார். அவர் கேட்ட ஒரே காரியம், இந்த மக்களுக்கு நியாயம் விசாரிக்கணும், அதுக்குண்டான ஞானம் தான் கேட்டார். ஆனால் கர்த்தரே சொல்கிறார், தான் வாயை திறந்து சொல்கிறாரு, உன் எதிராளியை பிரான் நீ கேட்காம, நீ ஐஸ்வர்யத்தை கேட்காம இருந்தபடியால் உனக்கு நிகரான ஞானவன் யார் இருக்க மாட்டான்னு சொல்லிவிட்டு அடுத்து கேளாத ஐஸ்வர்யத்தை கேட்குறார். அல்லேலூயா. இது யார் ஜெபம்? ஏன்னா சொல்லுங்கள், இந்த சாலமோனின் ஜெபம், இந்த சாலமோனின் ஜெப ஆவி எனக்கு வருவதாக. முதல்ல சொல்லுவான், ஈசாக்கின் ஜெப ஆவி எனக்குள்ளே வருவதாக, சாமுவேலின் ஜெப ஆவி எனக்குள்ளே வருவதாக, தாவீதின் ஜெப ஆவி எனக்குள்ளே வருவதாக, சாலமோனின் ஜெப ஆவி எனக்குள்ளே வருவதாக. அடுத்து 1 நாளாகமம் 4:10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன், நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, டெய்லி இந்த யாபேசின் ஜெபத்தை நீங்க பண்ணணும். எல்லாம் சொல்லுங்க, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. எல்லாம் சொல்லுங்க, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து, உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார். அதே போல நானும் ஜெபிப்பேன். யாபேசுக்கு அருளின கர்த்தர் சூப்பர்ல. டெய்லி இந்த வார்த்தையை நீங்கள் ஏறெடுக்கணும். இந்த யாபேஸ் ஜெபத்தை டெய்லி சொல்லணும். எல்லையை பெரிதாக்கி, ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கி தீங்கு, ஏன்னு கேட்டால் ஆசீர்வாதம் வந்துட்டால் எதிராளி வந்துடுவான், ஆசீர்வாதம் வந்துட்டால் பரம வந்துடுவான். அதுக்கு தான் இப்படி ஒரு வார்த்தை வர, தீங்கு என்னை துக்கப்படுத்தாத, தீங்கான காரியம் வீட்டில் துக்கத்தை உண்டு பண்ணக்கூடாது, அதுக்கு என்னை விலக்கி பாதுகாத்துக்கணும். ஆசீர்வாதம் மட்டும் கேட்கக்கூடாது, தீங்கு வராமல் என்னை வெளியடங்கி அப்படின்னு கேட்கணும். அதான் இவர் கேட்குற காரியம். ஆமென் சொல்லுங்கள். அலையில் எல்லாம் சொல்லுவாங்க, யாபேசின் ஜெபம் எனக்கு வருவதாக, யாபேசின் ஜெபம் எனக்கு வருவதாக. அடுத்து யோபு எப்படி ஜெபிக்கிறார்? 42:10. யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இப்ப கவனிங்க, யோபு சிறையிருப்பு எப்ப மாற்றினா? சிநேகிதருக்காக, நண்பர்களுக்காக, ஏத்து வீட்டுக்காக, பக்கத்து வீட்டுக்காக, நம்ம பழகிற ஆளுகளுக்காக நம்ம ஜெபிக்கும்போது நம்முடைய சிறையிருப்பு மாறுகிறது. அடுத்தவர்களுக்கு ஜெபிக்கும் போது நம்முடைய சிறையிருப்பு என்ன செய்யுது? மாறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அதனால் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை செய்ய போகிறார். இப்போ நான் சொல்லிக் கொடுத்த இத்தனை காரியத்தை இவர்கள் எப்படி ஜெபித்தார்கள். ஈசாக்கு எப்படி ஜெபித்தார், சாமுவேல் எப்படி ஜெபித்தார், தாவீது எப்படி ஜெபித்தார், சாலமோன் எப்படி ஜெபித்தார், யாபேஸ் எப்படி ஜெபித்தார், யோபு எப்படி ஜெபித்தார். அடுத்து கடைசியாக லூக்கா 1:13. தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. பார்த்தீங்களா, வேண்டுதல் என்ன செய்து? கேட்கப்பட்டது. சகரியோட ஜெபம் என்ன செய்து? கேட்கப்பட்டது. ரொம்ப நாள் நீ ஜெபிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஜெபத்துக்கு பதில் வந்துருச்சு, கவலைப்படாத அப்படிங்கிறார். இதே போல் கபரியேல் தூதர் நம்மகிட்ட பேசணும், பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டால், ஈசாக்கின் ஜெபம் செய்யணும் 1, 2 சாமுவேல் ஜெபம் செய்யணும், 3 தாவீதின் ஜெபம் செய்யணும், 4 சாலமோனின் ஜெபம் செய்யணும், 5 யாபேசின் ஜெபம் செய்யணும், 6 யோபின் ஜெபம் செய்யணும், 7 சகரியாவுக்கு பதில் வருகிறது. இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் இவர்கள் எப்படி ஜெபிச்சு பதிலை பெற்றுக்கோ, அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். தாவீது எப்படி ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பாக, யோபு எப்படி நண்புலக ஜெபித்தார், இவ்வளோத்தையும் நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் குறை என்பது இருக்காது. கோடிக்கணக்கில் பணப்பிரச்சனை இருந்தாலும் அது பணப்பிரச்சனை என்ன செய்யும்? மாறும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்வார். எல்லாம் அப்படியே எந்திரிச்சு நிற்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தாவே, அப்பா
இயேசுவே மை துதிக்கிறேன். ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. சொல்லுங்க. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெப, ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெப, என் நேரமும் நான் ஏறெடுக்கணும், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும். தகப்பனையுமே துதிக்கிறேன், பிதாவையுமே துதிக்கிறேன். இந்த யாபேசின் ஜெபம், தாவீதின் ஜெபம், ஈசாக்கு எல்லா ஜெப ஆவியும் எங்கள் மேலே கடந்து வரட்டும் ஐயா. ஆண்டவர், எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகள் மாறுவதாக கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.